சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? என்ன உறவு சேரப்போகுது அப்படின்னு சொல்லுங்களேன். நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்கள் உறவுகள் நிறைய வருகின்றன, ஒரு சில உறவுகள் போகின்றன. எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். ஆனா இப்ப வெளிநாட்டுல கணவர் இருக்காரா, நானும் வெளிநாட்டுக்கு போறேன், இல்ல அவர் இங்க வரட்டும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலை போனது எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, கூட இருந்தவங்களே இவங்களுக்கு சதி செய்தார்கள். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப துல்லியமா சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்க ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியா கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்ப குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். முதல்ல பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டுல கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது. அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்துல மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவா மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்பதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டா சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா, இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி சார். இந்த ஜூலை மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு, என்ன உறவு சேரப்போகுது அப்படின்னு சொல்லுங்களேன். நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்கள் உறவுகள் நிறைய வருகின்றன, ஒரு சில உறவுகள் போகின்றன. ரெண்டுமே இருக்கு இந்த ராசிக்கு. அப்போ பேலன்ஸ் பண்ண வேண்டிய ராசி, ரொம்ப கவனிப்பாக இருக்க வேண்டியது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லுவாங்க ஆல்ரெடி கவனமாக தாங்க இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கால சூழ்நிலை என்ன இருக்கோ இந்த பயிற்சிகள் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்து அதை ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். முதல்ல இந்த ராசி ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா, தாய் தந்தையருடன் இருந்த மனக்கசப்புகள் மாறுகின்ற காலகட்டம். நிறைய இந்த ராசி பெற்றோர்கள் சொல்லுவாங்க என் குழந்தையோட வருத்தம் இருக்குன்னு. அப்போ இந்த ராசிகள் அம்மா குழந்தைகள், இது திருமணமான ஒரு ஆண்
அப்போ அவங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அந்த பிரச்சனை யாருக்கு பேச முடியும்னு. இதே இது ஒரு வயதுடைய தாய் தந்தையர் சிம்மராசியாக இருக்காங்கன்னா என் பையனை கண்டுக்கலை. அப்போ இந்த உறவுகள் இம்பேலன்ஸ் இருந்ததை இப்போது பேச்சப் பண்ணி சரி பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது. இது அற்புதமான காலகட்டம். எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். ஆனால் இப்போ பெருசாக பூதாகரமாக இருந்த பிரச்சனை விரிசல் வந்து பெருசா இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி என்னதான் பிரச்சனை பழசை விடுங்க புதுசுக்கு வரும் இந்த உறவை ரீயூனியன் பண்ணக்கூடிய காலகட்டம். இப்போ திருமண வயதுடைய ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் இல்லை சார், இது நிறைய பேத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு நின்னது இந்த ராசிங்க. பத்திரிக்கை அடிச்சிட்டோம் மண்டபம் சொல்லிட்டோம். ஏன்னா ஏழு இந்த ராசியில் இருந்த கேது, ஏழு இந்த ராகு. ஃபர்ஸ்ட் தவறான வரணும் டக்கு டக்குன்னு பேரண்ட் சூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பொண்ணு பையனுக்கு பிடிக்காது. பேச்சுவார்த்தை பேசும்போது தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க வருத்தப்பட்டது என்னன்னா எங்களுக்கு ஏன் இது நடக்குது. அப்போ நாங்கள் எல்லாம் ஜோசியரும் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், கிரகங்கள் அப்படி பண்ணியிருக்கு. அப்போ இப்போ என்னென்னா நின்று போன திருமணம் வரைக்கும் இருந்தவங்களுக்கு திருப்பி ஒரு நல்ல வரன் கிடைக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதில் ராசி என்ன நடக்குதுன்னா நான் ஒரு பக்கம் இருக்கோம், என் கணவன் ஒரு பக்கம் இருக்காரு, குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டு அதாவது இவங்களுக்கு என்னென்னா இந்த ராசி ஒரு தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு சுப பிரிவாக பிரித்தது, சண்டையின் மூலம் பிரிந்தது, இது மாதிரிலாம் நடந்தது இந்த ராசிக்கு தான். இப்போ என்னன்னா வெளிநாட்டில் கணவர் இருக்காரா, நானும் வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லை அவர் இங்கே வரட்டும். குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா, நம்ம அந்த குழந்தைங்க ஃபேமிலியோ மொத்தமாக மாற்றுவோம். அப்போ குடும்பங்கள் ரீயூனியனாக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அது சுப பிரிவு மட்டும் ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க மாறுறது அது வேறு அவங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரிவுகள் இருந்தவங்கள ரீயூனியனாக வாய்ப்பு வருது. இந்த ராசி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ராசிக்கு திருஷ்டி ஏற்படுது. இவங்க வேகமாக வளர்ச்சிகள் அதீத வளர்ச்சியாக இருக்கும், திறமையை வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவங்க கொஞ்சம் இவங்களை நல்ல நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிக்கின்ற காலகட்டம். இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலை போனது எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா கூட இருந்தவங்களே இவங்களுக்கு சதி செய்தார்கள். சார் என் மேனேஜரை ஏமாற்றிட்டார் சார், இது தரேன்னு சொல்லிட்டு தரலை அப்படின்னு சொன்னது ஒரு சிலர். அப்போ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷனாக இருக்கலாம், சம்பள உயர்வாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் சொல்லி போட்டது. இந்த மார்க்குன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அந்த அப்ரைசல் இன்னும் கொடுக்கல, இதெல்லாம் தவற விட்டது எல்லாம் இந்த ராசிக்கு. அப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக சேஃபாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. அதை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ராசி தாங்க. சரி, இப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்து வேலையில கவனம் அப்படின்னு சொன்னீங்க. வேலையை தவிர்த்து வேற எந்தெந்த விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும்? நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு புது உறவு வரப்போகுது. அந்த புது உறவை நாம் என்ன ஏதுன்னு கண்ணும் கருத்துமாக கவனித்து உறவை தக்க வைத்து கொள்ளணும். நான் திருமண உறவுகள் அதெல்லாம் வேற. திடீர்னு ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, யார் என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு ஆணிடம் ஒரு பெண் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் சரி, ஒரு பெண்ணிடம் ஆண் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் சரி, திடீர்னு ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிட்டு அது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வராங்க. இது ரைட்டா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்படணும். நிறைய ஆண் பெண்கள் இன்னொரு பெண்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பார்க்கணும். இந்த நேரத்தில் என்ன ஆகணும், வருகின்ற ஆள் கரெக்டாக இருக்காங்களான்னு தெரியாது. சின்ன சின்ன நிறைய இந்த சிம்மராசிகள் இருக்கிறவங்க ஒரு சில அவமான பெயர்கள் பேசுவதன் மூலம் ஏற்பட வாய்ப்புண்டு. எவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட், கல்யாணமான ஆண் பெண்கள் கவனம். பெரிய வயதில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சார் அதெல்லாம் பண்ணுங்க, நான் பண்ணித்தரேன், நான் அவனை இன்சூரன்ஸ் கொடுங்க, அது பண்ணுறேன்னு பலது சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுங்கன்ட்டு. கடைசியில் என்ன ஆகணும், அவமானம் மிச்சம் இதாக இருக்கும். ஒரு நபர் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி அவர்கிட்ட அதிகமாக பேச என்னென்னு விசாரிங்கன்னு. ரொம்ப டீப்பாக போனப்போ தான் அவர் தவறான தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் தெரிஞ்சது. அப்போ அந்த மாதிரி புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரா என்ன ஏதுன்னு இந்த ஒரு 1.5 மாதம் கவனித்து தான் ஆகணுங்க. உண்மைதான் சார். இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்றதே தெரியல. இருந்தாலும் இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த ஜூலை மாசத்துல கொஞ்சம் கவனம், ஒரு உறவு வரப்போகுது, அதுல கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிம்மராசிக்கு நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய என்ன முன்னெச்சரிக்கை அப்படின்றது நல்லது தானே. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும், எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை வந்து எழுதி வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லாத்துலயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டைரக்டா கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம். ரொம்ப உபயோகமா இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக
ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்ல இருக்கு. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்பவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டாவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.